வணக்கம். இந்த வீடியோவில் பேர்டோட ஃபிங்கர் பப்பெட் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கலர் ஷீட்ஸ் யூஸ் பண்ணி இப்போ நான் க்ரீன் கலர்னால பேரட் மாதிரி செஞ்சுருக்கேன். நீங்கள் விதவிதமாக நிறைய பேர்ட்ஸ் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். சேம் ஃபிங்கர் பப்பெட்டை நான் சார்ட் பேப்பர் வாங்கி என் குழந்தையோட ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கும் அவனுக்கு போட்டு விட்டேன். அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு A4 ஷீட்டில் நான் ஒரு ஸ்கொயர் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த ஸ்கொயரை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிற அந்த ரெக்டாங்குலர் பார்ட்டையும் பத்திரமா வச்சுப்போம். அதில் நம்ம விங்ஸ் கட் பண்ணணும். சென்டர் லைனில் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி ரெண்டு பக்கமும் ஃபோல்ட் பண்ணணும். இதோட முனை எட்ஜு நல்லா ஷார்ப்பாக வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் சரியாக பண்ணல. பார்த்து ஷார்ப்பாக ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இதை திருப்பி ஹாஃபாக மடிச்சிடணும். மடிச்சிட்டா ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். அதோட ஒரு சைடு மட்டும் ரொம்ப லென்த்தியாக இருக்கும், ரொம்ப நீளமாக ஒரு சைடு இருக்கும். அதில் நம்ம சென்டர் பாயிண்ட்டை நோட் பண்ணணும். அதுக்காக தான் நான் இப்போ ஃபோல்ட் பண்ணுறேன், அந்த சென்டர் தெரிகிறதுக்காக. இப்போ அந்த சென்டர் பாயிண்ட், அதுக்கப்புறம் கீழே இருக்கிற அந்த டிப், இது ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒரு ஃபோல்ட் பண்ணணும். நம்ம ரிப்பீட்டடாக சுற்றி அதை ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டோம்னா ஃபைனலாக சின்னதாக ஒரு ஷீட் மாதிரி இருக்கும். நம்ம உள்ளே ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டோம்னா அவ்வளோதான், பேர்டோட உடம்பு பாடி ரெடி ஆகிடும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம், ஏன்னா ரொம்ப சிம்பிளான டிசைன். அதுக்கப்புறம் நம்ம அந்த வாய் மாதிரி இருக்கிற இடத்த கொஞ்சம் அமுக்கி விட்டுட்டு நம்ம உள்ளே ஃபிங்கர்ஸ் விட்டு பப்பட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த மிச்சம் இருக்கிற ரெக்டாங்குலர் பீஸில் விங்ஸ் மாதிரி வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சி கட் பண்ணி அதையும் அதோட முதுகுக்கிட்ட ஒட்டிடுவேன். அதுக்கப்புறமா இதோட பீக், இப்போ இது பேரட் அப்படிங்கிறதுனால ரெட் கலரில் பீக் கட் பண்ணி முன்னாடி ஒட்ட போகிறேன். ஐஸ்க்கு ஒயிட் கலர் சர்க்கிள்ஸ் கட் பண்ணி அதில் பிளாக் கலர் பென் வச்சு கண் மாதிரி ஷேட் பண்ணிவிட்டு ஒட்ட போகிறேன். இப்போ இது பேரட் ரெடி பண்ணியிருக்கோம். இது மாதிரி நீங்கள் நிறைய கலரில் விதவிதமான பறவைகள் ரெடி பண்ணி உங்களோட கிராஃப்ட் ஒர்க்குக்கு வச்சுக்கலாம். வால் ஹேங்கர் ரெடி பண்ணலாம். இல்லைனா ஸ்டோரி சொல்கிறீங்கன்னா அதுக்கு ஃபிங்கர் பப்பட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய குழந்தைக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு பேர்ட்ஸ் அப்படின்னு டாபிக் கொடுத்துருந்தாங்க. சரி, பேர்ட் மாதிரி ட்ரெஸ் வாங்கி அது வேஸ்ட்டாகும், காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கணும், ஈஸியாக பண்ணணும் அப்படிங்கிறப்ப தான் எனக்கு இந்த ஃபிங்கர் பப்பட் ஞாபகம் வந்தது. அதனால் நான் சார்ட் பேப்பர்ஸ் வாங்கி 4 சார்ட் பேப்பர் வாங்கி இந்த மாதிரி பெருசாக ஒட்டிட்டு அதில் ஸ்கொயர் கட் பண்ணி இப்போ எப்படி சின்ன பேரட் செஞ்சோமோ அது மாதிரி பெருசாக செஞ்சுருக்கேன். சேம் நம்ம பிளாக் கலர் சார்ட் வாங்கி க்ரோ செய்யலாம், ஒயிட் கலர் பேப்பர் வாங்கினா புறா செய்யலாம். இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன பேர்ட்ஸ் பிடிக்குதோ இல்லை கலர்ஃபுல்லாக நிறையா பேர்ட்ஸ் செஞ்சு வால் ஹேங்கர் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஐடியா யூஸ் பண்ணி பாருங்கள். நன்றி.